ஆரவங்களை வந்து வரவேற்கணுமா இல்லையா? சிதறத்துல் மும்தஹால வச்சு ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஒரு ட்ரேல என்ன செய்யப்படுது? 2 பானங்கள் கொடுக்கப்படுது. ஒன்னு பால், இன்னொன்று மது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அது வருது வந்து தங்கத்திலான ஒரு ட்ரேல தான் வருது. இப்ப தங்கத்துல ட்ரே வச்சு கொடுக்கலாம்னு பணக்காரர்கள் என்ன செய்யக்கூடாது? தங்கத்துல ட்ரே வைக்க போக கூடாது. இது வந்து வானுலகத்துல நடக்கிற ஆட்சி. வானுலகத்துல தங்கத்துல சிம்மாசனங்கள் இருக்கும், தங்கத்துல வந்து எதையும் அல்லாஹ் வைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தங்கத்திலான ஒரு தட்டுல பாலும் மதுவும் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்துறாங்க. எதை அருந்துறாங்க? பாலை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருந்துறாங்க, மதுவை அருந்தல. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பார்த்தீர்களா, நீங்கள் இயற்கையானதை தெரிவு செய்தீர்கள், நீங்க நேச்சுரலானதை எடுத்தீங்க, நீங்க மதுவை எடுக்கல. எதை எடுத்தீங்க? பாலை எடுத்தீங்க. இந்த பாலுக்கும் மதுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பால் தான் உலகத்திலே இருக்கிற லேசாக அருந்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு, ஒரு திரவமாக இருக்குது. லேசா அருந்தக்கூடும், லேசாக இனிமையாக பசுமையாக பால் என்ன செய்யலாம்? அருந்தலாம். எந்த சிரமமும் இருக்காது. அதனாலதான் குழந்தைகளுக்கு கூட ஆரம்ப கால உணவாக பால் என்ன செய்து அல்லாஹ் தஆலா பாலை விதியாக்கி வச்சிருக்கிறான். மதுவை பொறுத்த அளவுல அதை நிறைய பேர் குடிக்கிறாங்க. குடிச்சவங்களுக்கு தெரியும், சாதாரண அதை குடிக்கலுமா? குடிச்சவன் மூஞ்ச பாருங்க, குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் குடிச்சிட்டு எதுக்கு? அது குடி சிரமம், குடிக்கிறது சிரமம், சாதாரணமா குடிக்க முடியாது. அப்ப பால் வந்து இயற்கையானது. ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க இயற்கையானதை தெரிவு செஞ்சீங்க, நீங்க மட்டும் மதுவை தெரிவு செஞ்சீங்கன்னு வைங்க, உங்களோட சமுதாயமே வழிகேட்டுக்கு போயிருக்கும். நீங்க பாலை தெரிவு செஞ்சு உங்களோட சமுதாயத்தை என்ன செஞ்சீங்க? நேர்வழிப்படுத்தினீங்க என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. நம்மாக்கள் இதோட சும்மா விடுவாங்களா? இதுக்கு ஒரு கதையை கட்டணுமா இல்லையா? இந்த பாலுக்கும் மதுவுக்கும் ஒரு கதையை வச்சு, பால் என்றால் என்ன தெரியுமா? அதுதான் தீனுல் இஸ்லாம். பால் என்பது தீனுல் இஸ்லாம். ரசூலா எதை தெரிவு செஞ்சாங்க? தீனுல் இஸ்லாத்தை தெரிவு செய்தார்கள். அந்த மது என்றது வழிகேடு, வழிகேட தெரிவு செய்யாம தீனுல் இஸ்லாத்தை தெரிவு செஞ்சாங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, தீனுக்கு உருவமா? ஆம், தீனுக்கு உருவம் இருக்கிறது. அதுதான் இந்த ஹதீஸ் காட்டுகிறது. பால் வடிவத்தில் எது வந்துச்சாம்? தீன் வந்துச்சு. இது போன்றுதான் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முறை தீன் எழுந்து வந்தது. எப்படி? மனுஷனுடைய உருவத்தில் வருமா? வந்தோடனே இவர் என்ன செய்வாராம்? அப்துல் காதர் ஜீலானி அந்த தீன் யாருன்னு தெரியாம ஒரு மனுஷன் ஒரு விதமான அலங்கோலமான கோலத்தில் வர்ற நேரத்தில் அப்துல் காதர் ஜீலானி அவர் எடுத்து இப்படி ஒரு கொஞ்சம் குளிக்கினாராம். குளிக்கின உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரா? அப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டாராம். அப்ப அப்துல் காதர் ஜீலானி கேட்டாரா, நீங்க யாரு? அப்ப அவர் மனுஷன் சொன்னாரா, நான் தான் தீனுல் இஸ்லாம், நான் தான் இஸ்லாம் மார்க்கம், நான் ரொம்ப அழுக்கா இருந்தேன், ரொம்ப அடப்பணையா இருந்தேன், நீங்க தான் என்ன செஞ்சீங்க? என்னைய வந்து ஃப்ரெஷ் ஆகி எடுத்தீங்க, உயிர்ப்பிச்சீங்க. அந்த நாள்ல இருந்து தான் அப்துல் காதர் ஜீலானுக்கு முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சிறப்பு பெயரெல்லாம் வந்துச்சு. முஹியத்தீன், மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்று சொல்லி நம்ம உலமாக்கள் கதை அளக்குறாங்க. அந்த காட்சிகளை இதுல பார்க்கலாம். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸ் பள்ளியிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வர்றாங்க. வெளியில வந்த உடனே 2 பாத்திரத்தை நீட்டுறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு பாத்திரத்துல பால் இருக்குது, இன்னொரு பாத்திரத்துல மது இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கிறங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலுள்ள பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க இயற்கை மார்க்கம் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். ஹியல் ஃபித்ரா, இதுதான் இயற்கை மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதே போல முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, பாலை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? நீங்க இயற்கை மார்க்கம் இஸ்லாமை நீங்க தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை ஒரு உருவகத்திலே கொண்டு வர்றான், பாலுடைய வடிவத்தில் மார்க்கத்தை அங்க காட்டுறான். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை ஒரு உருவகத்திலே கொண்டு வர்றான், பாலுடைய வடிவத்தில் மார்க்கத்தை அங்க காட்டுறான். இப்ப கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில கூட ஒரு நிகழ்ச்சி நடக்குதுல. கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு வந்துகிட்டே இருக்கும் பொழுது வழியிலே உடல் மெலிந்த ஒருவரை பார்க்கறாங்க, சலாம் சொல்றாங்க. அப்புறம் அந்த பெரியவர் சொல்றாங்க, என்ன தூக்கி நிறுத்துங்கன்னு. தூக்கி நிறுத்தின உடனே அந்த மனிதர் நல்ல மனிதர் ஆயிடுறாரு. உடல் எல்லாம் அழகா இருந்துச்சு, அவரோட நிறமெல்லாம் நல்ல நிறத்தை நல்ல
நல்ல வகையில் அமைஞ்சு போச்சு. இப்போ அவர் கேட்கிறார், உங்களுக்கு தெரியுமா நான் யார் என்று? நான் யார் உங்களுக்கு தெரியுமா? முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க தெரியாதுன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், அனத்தீன், நான் தான் மார்க்கம், அல்லாஹு தஆலா உங்கள் மூலமாக எனக்கு புத்துயிர் கொடுக்கிறான் என்று சொன்னாங்க. அதிலிருந்து தான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவங்களுக்கு முஹைதீன்ங்கிற பேரே வந்துச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் அப்துல் காதிர் தான் உங்களுடைய இயற்பெயர். முஹைதீன் சொன்னா மார்க்கத்திற்கு புத்துயிர் கொடுப்பவன் அர்த்தம். இந்த சிறப்பு பெயர்களுக்கு கிடைத்தது இந்த நிகழ்ச்சி பின்னால்தான். சில பேர் யோசிப்பாங்க, அது எப்படிங்க மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு மனித உருவத்தில் வந்துச்சுன்னு சொல்லி. இப்ப இந்த ஹதீஸை பார்த்தா, மேராஜுடைய ஹதீஸை படிச்சு பார்த்தா நமக்கு புரியுது, அல்லாஹு தஆலா மார்க்கத்திற்கும் ஒரு வடிவத்தை கொடுப்பான், ஒரு உருவகத்தை கொடுப்பான். அங்க கௌஸலாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில ஒரு மனிதர் ஒரு உருவமாக தென்பட்டது, மார்க்கத்தினுடைய ஒரு வடிவமாக. ஆனா இங்கே மேராஜுடைய நிகழ்ச்சியில பால் மார்க்கத்தினுடைய வடிவமாக வெளிப்பட்டது அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்கடா, முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானுடைய சம்பவத்துக்கு வந்து இந்த ஆதாரமும் இல்லை, அது கட்டுக்கதை, கப்சா, அதுக்கு அறிவிப்பாளர் வரிசெல்லாம் கிடையாது, அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அதை நியாயப்படுத்துறதுக்கு மீராஜ்ல வந்து பாலை வந்து மார்க்கத்துக்கு ஒப்பிட்டு பேசி ஒரு வாதத்துக்கு அந்த ஃபித்ரான்னு சொன்னது ஹியல் ஃபித்ரா, இதுதான் இயற்கையானது, இயற்கையான மரபை நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னு அதை மொழிபெயர்க்கலாம். இல்ல ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரா என்ற இயற்க மார்க்கத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது என்ற அந்த ஹதீஸ் படி ஃபித்ரா என்பது மார்க்கம் என்றே மொழிபெயர்த்தாலும், இந்த இடத்துல வந்து முஹைதீன் அப்துல் காதர் வந்து ஒரு மார்க்கத்துடைய வடிவத்துல ஒரு மனுஷனை வந்து உயிர்ப்பிச்சு எடுத்தார்ன்றதுக்கு அது பொருந்துமா? பொருந்தவே பொருந்தாது. அப்போ கட்டுக்கதைகளை நியாயப்படுத்த உண்மையான சில ஹதீஸ்கள் என்ன செய்யறாங்க, கோர்க்கிறத பார்க்கிறோம். அது அதிகமா இந்த மேராஜுடைய விஷயத்தில் நடக்குது. அது நடக்குதா? அடுத்ததா